புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே தமிழக காவல்துறை குற்றவாளிகள் என கூறியிருப்பதால் அதன் மீது நம்பிக்கை இல்லை என்றும் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். இதையடுத்து தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது குறித்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை சிபிசிஐடி விசாரித்ததோடு பலரது அலைபேசி எண்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அப்போது சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த கிராம சபை கூட்டத்தில் வேங்கவயல் நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு தொடர்பாக ஆயுதப்படை காவலராக பணியாற்றும் முரளி ராஜாவின் தந்தை ஜீவானந்தம் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது முத்துக்காடு ஊராட்சி தலைவரின் கணவர் முத்தையா அவரை அவமானப்படுத்தும் வகையில் திட்டியதால் பழிவாங்கும் வகையில் முரளி ராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது விசாரணையில் அதிகாரப்பூர்வமாக புலனாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் காவலர் முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரது கைபேசிகளை தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அழிக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் உரையாடல்களை தொழில்நுட்ப உதவியோடு மீட்டு ஆய்வு செய்ததில் சம்பவத்தில் 3 உள்ள தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே புலன் விசாரணை முடிக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனவே இது தொடர்பான தவறான தகவல்களை யாரும் பரப்பிட வேண்டாம் எனவும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.